வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புனா குருச்சந்திர யோகத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சரி வாங்க கட்டத்துக்குள்ளே போகலாம். குருச்சந்திர யோகம் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் பாருங்கள். குரு ஆட்சியாக இருந்து கூட சந்திரன் இருந்தால் குருச்சந்திர யோகம். அதே மாதிரி குருவும் சந்திரனும் ஆட்சி உச்சமாக இருக்கிற இடத்துல சந்திரன் இருந்தால் குருச்சந்திர யோகம். அதே மாதிரி சந்திரன் உச்சமாக இருக்கிற இடத்துல குரு இருந்தாலும் குருச்சந்திர யோகம். நேரில் பார்த்தாலும் குருச்சந்திர யோகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தை திறந்து பாருங்கள். இந்த மாதிரி அமைப்பு நேர் எதிரில் இருந்தாலோ இல்லை ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாலோ அதுக்கு பேர் குருச்சந்திர யோகம். ஃபஸ்ட்டு யோகம் 100% வேலை செய்யுங்கிறது ஆட்சி உச்சமாக, அதாவது குருவோ சந்திரனோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து அந்த இடத்துல குருச்சந்திரன் இருந்தால் அது யோகம், ஃபஸ்ட்டு யோகம். இன்னொன்று கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் குருச்சந்திர யோகம். அதாவது கேந்திரங்கிறது 1, 4, 7, 10, திரிகோணங்கிறது 1, 5, 9. அது திரிகோணம் அப்படின்னு சொல்கிறது. இப்போது சரி, இப்போ அதெல்லாம் ஓகே. இப்போ குருவும் சந்திரனும் ஒன்றா தான் நம்ம ஜாதகத்தில் இருக்குது. அது எந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குருச்சந்திர யோகம் நல்ல பணபலம், நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் நல்லா இருக்கும். அதாவது அந்த திசையில் ஃபஸ்ட் கிளாஸாக நடக்கும். என்ன இதில் ஒரே ஒரு மைனஸ்னால் 30 வயசு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் சின்ன வயசில். பெரிய வயசில் பின் வயசில் பெரிய யோகத்தை கொடுக்கும். அதே ஒரே ஒரு விஷயந்தாங்க, மற்றபடி வேறு ஒரு மைனஸும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ.